அடுத்து நான் அழைக்க போகிறது, நான் ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம், இங்கே இருக்கிற யாருக்குமே கொடுக்க வேண்டாம். இருந்தாலும் ஒரே ஒரு சொல் போரும், பாரதி பாஸ்கர். அதனால் அந்த தலைப்புக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எதுக்காக அந்த டாபிக் எடுத்தேன், ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அப்படிங்கிற டாப்பிக்கை ஏன் எடுத்தோம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னாக்க, இன்றைக்கான கரண்ட் டாபிக் கண்டிப்பாக தேவை. ஆனால் அதற்கும் எனக்குமான சம்பந்தம் கட்டாயமாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டால், ஆணுக்கு பெண் நிகரென கொல்லப்பட்டால் அந்த பெண்களால் உலகத்தை வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் குடும்பம் ஒரு உதாரணம். உண்மையில சொல்லப்போனால் திரு நட்ராஜன் சார் வந்திருக்கார், எங்கள் குடும்பத்தினுடைய மூத்தவர். அவங்களும் அவருடைய மனைவியும் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னாக்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ரசனை, அவங்களுடைய ஈடுபாடு, அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய உலக ஞானம் எல்லாமே வேற. இவரோடது அப்படியே ஆப்போசிட். இவருடைய ரசனை வேறு. சினிமா இவருக்கு பிடிக்கும், எல்லாரோடையும் நிறைய பேசுறது பிடிக்கும். ஸ்லோகம் தான் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி குள்ளனை தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இப்படி இருந்தவர் அந்த மனைவியையும் மாற்றாமல் இவரும் மாறாமல், ஆனால் அதே அன்போடு மிகச்சிறந்த இல்லறத்தை நடத்தினவர்கள். அவர்கள் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஆணுக்கு பெண் நிகர்னு கொள்ளணும் அப்படின்னு இன்னைக்குள்ள கடைசி பையன் வரைக்கும் நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஐடியாஸ்க்கு மரியாதை கொடுக்குறாங்க. கல்யாண மாலை அப்படின்னு ஒன்று பண்ணலாம் அப்படின்னா, என்னமா சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டு இதெல்லாம் கவைக்கு உதவாது அப்படின்னு சொல்லாமல், நாங்கள் இருக்கோம் பண்ணுறதுக்கு வா அப்படின்னு சொல்லி திரு மோகனும் திரு நட்ராஜனும் என்னுடைய கணவர் நாகராஜனும் ஊக்கம் கொடுத்தாங்க. ஒரு மேடையில் நட்ராஜன் சார் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பணத்தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சோம், ஆனால் சமூக அங்கீகாரம் இந்த பெண்ணால் எங்களுக்கு கிடைத்ததுன்னு சொன்னாங்க. அத்தனை பெரிய மரியாதை ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பம் கொடுக்கும். பிறந்த வீட்டில் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் புகுந்த வீட்டில் கொடுக்கும்னா அந்த பெண் என்னத்தை வேணாலும் சாதிக்கலாம். அது இந்த உலகத்தில் உள்ள, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்திருக்கேன். அதை நான் பேசுறதை விட பாரதி பாஸ்கர் பேசினா அது மக்களிடையே மிகச்சிறப்பாக போய் சேரும் என்பதற்காக திருமதி பாரதி பாஸ்கர். கல்யாண கட்டுமானங்களை அமைப்பது மாத்திரமல்ல, சமூகத்தின் சறுக்கல்களை செப்பனிடுவதும் எங்களுடைய பணிதான் என்று எழுந்து நின்றிருக்கின்ற கல்யாண மாலையின் அன்புக்குரிய திரு மோகன் அவர்களே, மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, கல்யாண மாலை குடும்பத்தினுடைய ஏனைய அங்கத்தினர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பெருமைக்குரிய நண்பர்களே, அரங்கத்திலே இருக்கிற பெரியவர்களே, இளைஞர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையிலே நிறைவு பேச்சாளராக நிற்கிற போது என் மனசுக்குள்ளே சில தயக்கங்கள், சில மயக்கங்கள், சில சிலந்தி கூடுகள். ஒவ்வொருவராக பேச 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 எனக்குள்ளே ஊற்றெடுக்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. பாலாஜியை போல ஒரு வார்த்தை பேசி 1,00,000 பேரை உதவி செய்ய வைக்கின்ற ஒரு சேவையை நான் செய்யவில்லையே என்ற வருத்தம். சரத்பாபுவை போல பசிக்கின்ற நேரத்தில் எல்லாம் தண்ணீர் கொடுத்த தன்னுடைய தாயை இந்த அரங்கத்தில் நிறுத்தி வைத்து அவளை பெருமை சேர்த்த அந்த மகனை போல நான் வாழவில்லையே என்கிற ஒரு ஏக்கம். மாற்று உணவு என்பது நம்முடைய பாரம்பரிய உணவுதான் என்கின்ற மாபெரும் புது கண்ணோட்டத்தை, கலாச்சாரத்தை தமிழ் சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்திய மருத்துவர் சிவராமனை போல நான் இல்லையே என்கின்ற லேசான ஒரு பொறாமை. மாற்றம் என்கின்ற அறக்கட்டளையின் மூலம் ஒரு ஃபோன் காலில் ஆரம்பித்து இன்றைக்கு எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு படிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிற அன்பு நண்பர் சுஜித்தை பார்த்து ஒரு இமயத்தை பார்ப்பது போல தலையை நிமிர்த்தி நான் பார்க்க வேண்டியிருக்கிறதே என்கின்ற ஒரு நினைவு. இவர்கள் யாரும் செய்வதை எதையுமே செய்யாத எனக்கும் அவர்களோடு அரியாசனத்தை சரியாசனமாய் கொடுத்த மீராவுக்கு திரும்பவும் நன்றி சொல்லுவதை தவிர நான் என்ன செய்ய முடியும்? நான் வெறும் மேடை பேச்சாளர் மட்டும்தான். எனக்கு கொடுத்த இந்த தலைப்பை பற்றி மீரா ஒரு அழகான முன்னுரையை சொன்னார். அவர்களுடைய குடும்பத்திலே இது எப்படி சரிசமமாச்சு என்று சொன்னார். மீராட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அந்த அழைப்பதழை பார்த்தா தெரியும்.
இந்த தலைப்புகள்லாம் உங்களுக்கு சும்மா திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். வாருங்கள் மனிதனை தேடுவோம், ஆச்சரியக்குறி பாலாஜிக்கு. ஆவியில் மலர்ந்த வெற்றி, ஆச்சரியக்குறி சரத்பாபுவுக்கு. உணவில் உள்ளது உற்சாகம், ஆச்சரியக்குறி மருத்துவர் சிவராமனுக்கு. தெரிக்க விடலாமே திறமையால், ஆச்சரியக்குறி சுஜித்துக்கு. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் புள்ளி 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 எனக்கு. அப்போ அவர்கள் 4 பேரும் பேசியது முடிந்த முடிவு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆணும் பெண்ணும் நிகரா, நிகரென கொள்ளலாமா, கொள்ளாவிட்டால் என்ன வரும், கொண்டால் என்ன வரும், கொள்ளுகின்ற சூழ்நிலை வருமா வராதா? எங்க போனாலும் நம்ம பட்டிமன்றம் விடாது. எனக்கு கூட அந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னு தான் தோணுது. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் புள்ளி புள்ளி புள்ளி, அது என்ன 3 புள்ளி? நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒருவேளை ஆண் பால் பெண் பால் 3ஆம் பாலினம் என்ற 3ஐயுமே ஒரே மாதிரி தான் பார்க்க வேண்டும் என்பதற்காக 3 புள்ளியா? எனக்கு கூட வந்துருச்சுன்னு தான் தோணுது. எல்லாம் சமமா தான் இருக்கு. சில ஆண்கள்கிட்ட நீங்க பெண்களை சமமா நடத்துறீங்கன்னா கேட்டா கோவப்படுறாங்க. இன்னும் என்னதாம்மா வேணும் உங்களுக்குன்ற. 10th-லயும் +2-லயும் ஓயாம நீங்க தான் முதல் மார்க் வரீங்க, எங்க பையன் பூரா உங்களுக்கு தான் விட்டு கொடுத்துருக்கான்ற. பொண்ணுங்களுக்கு விட்டு கொடுத்துட்டானா, அவன் என்ன செய்யறானா, அவனுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கான், ட்விட்டர்ல இருக்கான். என்னதான் வேணும் உங்களுக்குன்றாரு. என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, என் கிரெடிட் கார்டையே நான் என் மனைவிட்டு தான் கொடுத்துருக்கேன்னாரு. நான் வேற பேங்க்ல வேலை செய்யறேன்னா, ஐயோ அப்படிலாம் செய்யக்கூடாது சார், ஏன் அப்படி செஞ்சீங்க? சரி இப்போ என்ன ஆச்சு? கார்டு தொலைஞ்சு போச்சு. ஐயோ ரிப்போர்ட் பண்ணீங்களா? பண்ணல. ஏன் பண்ணல? என் மனைவியோட திருடன் கம்மியாக தான் செலவழிக்கிறான்ற. இன்னும் என்னதாம்மா வேணும் உங்களுக்குன்னு கேட்கிற கேள்வியில ஏதோ ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆணும் பெண்ணும் நிகர்னு தான் வந்தாச்சு, அப்புறம் என்ன? இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய ஃபைட்டர் பிளேன்ஸை ஓட்டுவதற்காக 3 பெண்களை தெரிவு செய்திருக்கிறோமே, போறாதா உங்களுக்கு? என்ஜினியரிங் காலேஜஸ்ல போனா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வகுப்புல போனா கூட 30 ஆண்கள் இருந்தா 30 பெண்களுக்கு சீட்டு கொடுக்கிறோமே, போறாதா உங்களுக்கு? எவ்வளவு வேலை கொடுக்குறோம் ஐடி செக்டர்ல. சுஜித்ர கேளுங்க, 100 வேலை காலி இருக்குன்னாக்கா 60 வேலையை பெண்களுக்கு கொடுத்து 40 வேலையை தான் ஆண்களுக்கு கொடுக்குறாங்க. உண்டா இல்லையா சுஜித்? ஏன்னு கேட்டா அதுங்க தான் வாயை மூடிட்டு வேலை செய்யுன்ற. கொடுக்குறாங்க, எல்லாம் தான் வந்தாச்சுல, அப்புறம் என்ன? இன்னும் என்ன நச்சு நச்சு நச்சுன்னு உங்களுக்கு குறை? அதுல கேட்டா உண்மை மாதிரி தான் இருக்குல்ல. அப்போ இந்த வரி எங்கிருந்து வந்தது? ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் 3 புள்ளி இல்லாம இந்த வரி வேற ஒரு இடத்துல வந்திருக்கு. இது பாரதியினுடைய கவிதையிலிருந்து எடுத்த வரி. பாரதி புதுமை பெண் என்ற பெயரிலே ஒரே ஒரு கவிதையைத்தான் எழுதினார். பாரதியின் புதுமை பெண்ணை நம்ம ரொம்ப அதிகமா பேசுறோம்ல, அந்த பேர்ல ஆனா ஒரு கவிதையைத்தான் அவர் எழுதியிருக்காரு. அந்த கவிதையிலே இடம்பெறுகிற வரிதான் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால். எப்ப எழுதினாரு? ஸ்கூல்ல எல்லாம் நீங்க இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு ஒண்ணு கேட்பாங்கல்ல, அது எப்பவுமே கழுத எனக்கு மார்க் வராது. அது எது வந்தாலும் எந்த இடத்துலன்னு சொல்ல, எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். ஒரு கவிதை அப்படித்தான் பார்க்கணும். வரலாற்று பின்னணி இல்லாமல் படிக்கப்படுகிற எந்த இலக்கியமும் பயனற்றது. எப்ப எழுதினாரு? கிட்டத்தட்ட சரியா தெரியலைங்க. 1910 - 12 இந்த கவிதை எழுதியிருக்காரு. பாண்டிச்சேரியில எழுதியிருக்காரு. இப்போ இடம் சொல்லிட்டேன், காலம் சொல்லிட்டேன், சிச்சுவேஷனை மாத்திரம் சொல்லணும். பாரதியாரும் செல்லம்மாவும் அவங்களோட 2வது பொண்ணு சகுந்தலாவும் பக்கத்து வீட்டு பெண்ணான யதுகிரி 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில் அவங்க வீட்டோட நெய்பர் கேர்ள் ஒருத்தி இருந்தா, அவ பேர் யதுகிரி. பாரதி நினைவுகள்னு அபாரமான புஸ்தகம் எழுதினாங்க அந்த அம்மா. இவங்க 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. பாரதி ஒரு சம்பவத்தை சொல்றாரு. நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், எதிரில் கணவனும் மனைவியும் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா தலையே நிமிராம குனிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அந்த கணவர் ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி ஏதோ வாங்க போறார், தண்ணி கிண்ணி. அப்பெல்லாம் தண்ணிலாம் நம்ம பைப்ல இருந்தே குடிக்கலாம் ஸ்டேஷன்ல. அவர் இறங்கி போன உடனே இந்த அம்மா தலையை நிமித்தி இவரை பார்த்து, நீங்க எந்த ஊரு,
உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பிள்ளைங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேலை செய்கிறீங்க எல்லாம் விசாரிச்சிருக்கு. சும்மா ஒரு இன்க்விசிட்டிவ்ஸ் தான், நம்ம எதிரில் இருக்கிறவங்களை கேட்போம்ல, என்ன எங்கே இருக்கீங்க, அது மாதிரி அந்த அம்மா கேட்டிருக்கு. இவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அந்த கணவன் வந்தோடனே வாயை முடித்தால இப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டு. இந்த சம்பவத்தை பாரதி சொன்னார், கேட்கணும்னு ஆசை இருக்குல்ல, அந்த கணவன் எதிரிலேயே கேட்டு தொலைச்சா என்னன்னு பாரதி கேட்குறார். அப்போ எத்துகிரின்ற அந்த பொண்ணு பதில் சொல்றா, அடிமைகள் தன்னெதிரில் பேசுவதை எஜமானர்கள் விரும்ப மாட்டார்கள் அல்லவா என்று எதுகிரி சொல்லுகிறார். பாரதி சொன்னா, பெண்கள் அடிமைகள் அல்ல எதுகிரி, ஆணோடு சேர்ந்து நிகராக வாழ வேண்டியவர்கள் பெண்கள். இதை பற்றி நான் ஒரு பாடல் செய்ய போகிறேன் என்று பாரதி சொல்லி எத்துகிரி அம்மாள் எழுதுகிறார், மடை திறந்த வெள்ளம் போல பாரதி உடனேயே கவிதைகளை செய்தார் என்று. அநேகமாக அப்போதுதான் இந்த கவிதை எழுதப்பட்டிருக்க வேண்டும். என்ன கவிதை? என்ன கவிதை? ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம், பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம், விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம், சாத்திரங்கள் பல பல படிப்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம், ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்று பாரதி எழுதுகிறார். இப்போ படிக்காத ஒரு காலம், தலையை நிமிர்த்தாத ஒரு காலம், கணவனை ஆண்டானாகவும் தன்னை அடிமையாகவும் கொண்டு வாழ்ந்த ஒரு காலத்தில் எழுந்து நின்று பாரதி சொல்லுகிறான், பெண்ணும் ஆணும் சரி நிகர் சமானம். அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்த தாபம், ஏக்கம், ஆசை, கனவு, வேட்கை அத்தனையையும் ஆகுதியாக சொரிந்து பாரதி எழுதிய கவிதை. அதைத்தான் மீரா தலைப்பா கொடுத்துருக்காங்க. 100 வருஷம் ஆச்சுங்க இந்த கவிதை வந்து. பாரதி கனவு கண்டதெல்லாம் நனவாயிட்டுச்சுன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் நனவாகாத மாதிரி இருக்குதே, என்னது இது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கே அப்படின்னு டிவி போடுறேன், சேனல் அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஒரு விளம்பரம், ஒரு நடிகர், நல்ல அழகான நடிகர், ஒரு வீட்டு காலிங் பெல் அடித்து உள்ளே வராரு. எதுக்கு? டாய்லெட்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னு அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு சொல்லி கொடுப்பது. நல்ல விஷயம், வேலை மெனக்கிட்டு வந்து சொல்லித்தராரு. எனக்கு என்ன புரியலன்னா, இதை ஏன் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லித்தராரு அவரு? டாய்லெட் கிளீன் பண்ணுவது அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணினுடைய வேலை. அந்த ஒரு ஃப்ரேம்ல கூட காமிக்கல அந்த வீட்டில் இருக்கிற ஆணை. எந்த சேனலை மாத்திக்கிட்டே வரேன், பெண்கள் என்னென்ன செய்கிறார்கள். விளம்பரம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற பெண்ணின் முகமா என்றால் ஒரு விதத்தில் அப்படித்தான். ஊடகங்கள் காட்டுகிற பெண்ணினுடைய முகம் எப்படி இருக்கிறது? மனம் குணம் சுவை நிறைந்த சாம்பாரை சமைப்பவளும் அவளே, கணவனின் சட்டையிலே இருக்கிற கரையை நீக்குபவளும் அவளே, ஊக்கபானம் கொடுத்து மகனை படிக்க வைப்பவளும் அவளே, சிவப்பழகு கிரீன் போடும் சொப்பன லோகத்து சுந்தரியும் அவளே. கழுத எப்ப பாரு சமைச்சுக்கிட்டே இருக்கா, துணி துவச்சுக்கிட்டே இருக்கா, கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கா, அழகாயிட்டே இருக்கா. புத்திசாலித்தனமா ரொம்ப கிடைக்கல, ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கலாம். அப்போ பெண்களுக்கு அகாடமிக் டாமினன்ஸ் வந்து விட்டது என்று நாம் பேசுகிறோம். அதாவது நம்முடைய கல்வி நிலையங்களில் பெண்கள் வந்து விட்டார்கள், நிறைய படிக்கிறாங்க, நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் படிக்கிறாங்க. இது ஒரு பார்வை தான் நண்பர்களே. ஒவ்வொரு பார்வைக்கும் மறுபார்வை ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியுமா? நிறைய படிக்கிறாங்க என்பது நீங்கள் சொல்லுகிற செல்வம் கொழிக்கிற நகரங்களில். இதனுடைய மறுபார்வை என்னவென்றால், 15 வயசுலேருந்து 18 வயசு மட்டும் இருக்கிற பெண்களுக்கு திருமணமாவது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு சில மாநிலங்களில். தெரியுமா உங்களுக்கு? ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சாரதா சட்டம் வந்தது எப்போ? 1929. இப்போ என்ன ஆகணும்? இள வயதில் திருமணம் செய்து கொள்வதை ஒத்தி போடுகிறார்கள் என்று விஸ்வநாதன் ஐயா பேசும்போது சொன்னார்கள். எல்லாம் உண்டு, நகரங்களில் தான்.
ஆனா பல செகண்ட் டியர் தேர்ட் டியர் சிட்டிஸ்ல 15லேருந்து 18 வயசுக்குள்ள பெண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு படிப்பு நிறுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். ஏன் கல்யாணம் பண்றாங்க? வேற ஒண்ணும் இல்லை. ஜாதி அடுக்கில் கீழே இருக்கிற யாரையாவது அவ காதலிச்சுட்டா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடணும். என் சிநேகிதி ஒருத்தி கவிதை எழுதினாள். மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவியானாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து 7 அடி எடுக்கையிலே ஹோமகுண்டத்துக்குள் சாம்பல், நடக்கும் பாதை எங்கும் நெருப்பு என்று கவிதை எழுதினாள். நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஆணும் பெண்ணும் நல்லா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையா? அலுவலகங்களில் எல்லா அலுவலகங்களையும் நான் சொன்னேன், பெண்களை நிறைய எடுக்கிறாங்க இன்னைக்கு. ஆண்களை விட பெண்களை ஜாஸ்தியா எடுக்கிறாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்புறம் என்ன ஆகுது? கீழே வர்ற போது 50 ஆண் 50 பெண், இல்ல 60 பெண் 40 ஆண் தானே இருக்காங்க. மேல போக போக என்ன சார் ஆகுது? நிறுவனங்களின் தலைமை பதவிகளில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? 94 ஆண் இருந்தால் 6 பெண் தான் இருக்கிறாள் நிறுவனத்தின் தலைமை பதவிகளில். 94 அப்போ பெண்களுக்கான 44 நாற்காலிகளில் இன்னமும் ஆண்கள் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆணும் பெண்ணும் நிகழ்ந்து வந்துருச்சா? உடனே சில பேர் கேட்கலாம், என்னங்க உள்ளாட்சி அமைப்பிலேயே பெண்களுக்கு 50% ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க, என்ன சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாங்க, அரசியல்ல எப்படிலாம் வந்துட்டாங்க, என்ன இன்னும் போறாதா உங்களுக்கு? உண்மை, உள்ளாட்சி அமைப்புகளில் 50% பெண்களுக்கு கொடுத்தாச்சு. பாதி கவுன்சிலர் அம்மாவுக்கு கையெழுத்து போடுற வேலையை கூட கணவன்மார்கள் தான் செய்யறாங்க. சரி, நம்ம வருவோம், விஷயத்துக்கு வருவோம். அகில இந்திய அளவிலே மாபெரும் கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவி ஒரு பெண். நீங்க நினைக்கிறவங்க இல்லை, வேற. அந்த பெண்ணை பற்றி எதிர்கட்சியிலே இருக்கிற ஒருவர் தரக்குறைவான தாறுமாறான வார்த்தைகளால் பேசுகிறார். இப்ப சமீபத்தில் வந்த செய்தி. எனக்கு ஒரு கேள்வி, எதிர்கட்சி தலைவர் ஆணா இருந்தால் என்ன சொல்லி இருப்பார்? நீ சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை, உனக்கு திறமை இல்லை, இதுதானே சொல்லியிருப்பாரு. ஆனா பெண்ணா இருந்த உடனே உனக்கு ஒழுக்கம் இல்லை, உனக்கு கற்பு இல்லை. உடனே இந்த கட்சி, இந்த அம்மாவோட கட்சியில இருக்கிறவங்க அதுக்கு பதில் சொல்லணும். என்ன சொல்றாங்க? சொன்ன ஆளை கிழி. அதுக்கு பதிலா சொன்ன ஆளோட குடும்பத்தில் இருக்கிற அவனுடைய மனைவியையும் அம்மாவையும் பத்தி அதை விட தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுகிறார்கள். சார் ஒன்றும் இல்லை சார், ரோட்ல ஆக்சிடென்ட், 2 வண்டி முட்டிக்குச்சு சார், 2 பேர் இறங்குறாங்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவில் கை கொடுத்துட்டு அவன் வழிக்கு போயிடுவானோ. விளங்காத நாடார். இறங்கி ஒரு சண்டை போடலன்னா என்னங்க அர்த்தம்? வீர பரம்பரை என்பதற்கு வேற ஒண்ணுமே அடையாளம் இல்லை நமக்கு. இறங்கி சண்டை போடுறாங்க, ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. என்ன வார்த்தை? இந்த விபத்துக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறாளே அவனுடைய அக்கா, அவளை பற்றிய கெட்ட வார்த்தை. அது சரி, பெண்களை பற்றிய கெட்ட வார்த்தை இல்லாத மொழிகள் ஏதாவது உலகத்தில் இருக்கிறதா என்ன? ஒண்ணும் இல்லை சார், ஜாஸ்தியா பேசுற பொண்ணை வாயாடின்னு சொல்றாங்க. ஜாஸ்தியா பேசுற ஆணுக்கு தமிழில் வார்த்தை இருக்கிறதா? ஓடி போன பெண்ணுக்கு ஓடுகாலின்னு சொல்றாங்க. வீட்டை விட்டு ஓடி போன ஆணுக்கு என்ன சார் பேரு? குழந்தை பெற்றுக்கொள்ளாத பெண்ணுக்கு மலடின்னு சொல் இருக்கு. குழந்தை பெற முடியாத ஆணுக்கான சொல் எங்கே? கிடையாது. ஏன்னா சொற்களை உருவாக்கியவர்கள் எல்லாருமே ஆண்கள் தானே. எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லா உரிமையும் இருக்குன்னு நம்ம சொல்றோம் சார். சுஜித் சொன்னாரு, தர்மபுரியில இருந்தோம், அங்க இருந்தோம், இங்க இருந்தோம் பெண்கள் வந்து வேலை செய்யறாங்க. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தர்மபுரியிலேருந்து வந்திருக்கா, இல்லை ஏதோ ஒரு ஊர், தர்மபுரி வேணாம், வேற ஏதோ ஒரு ஊர் வந்திருக்கா. 3 நாள் லீவ். இப்போ சனி ஞாயிறு திங்கள் லீவு. வெள்ளிக்கிழமை கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி போகணும். ஏன் பஸ்ஸு? ஏன்னா நம்ம ஊர்ல ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. கழுத பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில் ஒரு ஆண் போறான், ஒரு பொண்ணு போறான். ஆண் அவன் வீட்டுக்கு போறான், பொண்ணு அவன் ஊருக்கு போறான். ஆண் என்ன பண்ணுவான்? தண்ணி பாட்டில் வாங்கிப்பான், அதாவது நல்ல தண்ணி பாட்டில். சாப்பாட்டு பாட்டில் வாங்கிப்பான், மொபைலுக்கு சார்ஜ் இருக்கான்னு பார்த்துப்பான், பஸ்ஸில் ஏறிடுவான். பெண் என்ன பண்ணுவா? ராத்திரி 8 மணிக்கு பஸ்ஸுன்னா மத்தியானம் 2 மணிலேருந்து தண்ணி குடிக்க மாட்டான்.
புரியுதா இல்லையா? தண்ணி குடிக்க மாட்டான். ஏன்? போற வழியில பாத்ரூம் வந்தா பாதுகாப்பா போறதுக்கு டாய்லெட் கிடையாது சார் நம்ம ஊர்ல. நீங்க டிராவல் பண்ற எந்த பொண்ணையும் கேட்டு பாருங்க, பஸ்ல டிராவல் பண்ணா மத்தியானத்துல இருந்து தண்ணி குடிக்க மாட்டோம். இதுதான் சார் வாழ்க்கை. எங்கிருந்து வந்தது பேரிட்டிங்க? எங்கிருந்து வந்தது? இங்க எல்லாரும் ஆணும் பெண்ணும் நிகர் எங்க இருக்கு? எந்த இடத்துல அமைகிறது சார்? ஒண்ணும் இல்ல. ஒரு கிராமத்து பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு போய் பொருட்கள் வாங்கி வியாபாரம் செய்கிற ஆண்டர்பிரனர். எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை? ஒரு பொண்ணு ஆண்டர்பிரனராக இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம். பஸ்ஸு போயிடுச்சு, எல்லா பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டா. கடைசி பஸ்ஸை தான் பிடிக்க முடியுது. கடைசி பஸ்ஸை பிடிச்சி அவளுடைய கிராமத்தில் ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்குறான். இவளே ஒரு ஆணா இருந்தா அவளை ஆணா மாற்றிடலாம். அவள் அந்த பொண்ணு ஒரு ஆணாயிட்டா. கடைசி பஸ்லேருந்து இறங்கின உடனே என்ன செய்வான் அந்த ஆண்? நாசமாக போகிற பசங்க ஊர் பஸ்ஸையும் ஒழுங்காக ஓட்டுறதில்ல, விளங்குமா இந்த ஊர்? அவள் வீட்டில் சோத்தை வச்சிருக்காளோ தண்ணியை கொட்டிட்டாளோ அதில். சரி, என்ன இருந்தாலும் இவன் தலையை பார்த்த உடனே ஒரு குழம்பை வைக்காமலா போக போறாவ? தூக்கம் கெட்டு போச்சு. அவனுடைய மேக்சிமம் கவலை அவ்வளவுதான், தூக்கம் கெட்டு போச்சு. சரி, இது ஆண் இல்லை பெண்ணு. கடைசி பஸ்ல தான் வரா, பாக்கி எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு. பஸ்ல இருந்து இறங்குறா, கும்மிருட்டா இருக்கு, 10 தெரு நடந்து போனோம். அவளோட கவலை என்ன? தூக்கம் கெட்டு போச்சுன்னா கவலைப்படுவா? வீட்டுக்கு போன உடனே எங்கடி இவ்வளவு நேரம் சுத்திட்டு வரன்னு வர போற கேள்விக்காக பயப்படுவா. நான் வர இவ்வளவு தாமதம் ஆயிடுச்சே, யாராவது ஒலை வச்சாங்களா இல்லையா, யாராவது சோறு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கவலைப்படுவா. இதெல்லாம் கூட சின்ன கவலை, பரவாயில்ல. அவ நடந்து போற போது பக்கத்துல ஒரு பூனை விருட்டுன்னு ஓடி ஒரு இலை அசந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உயிரே போயிடும் சார். பின்னாடி எவனோ வரானோன்னு நினைச்சு உயிரே போயிடும், உயிரே போயிடும். ஆணும் பெண்ணும் சமமா? 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோமா சார்? சிவபெருமான் பிட்டை தின்று பிரம்படி வாங்கின போது உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் முதுகலை வலிச்சுதான். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல சுவாதியினுடைய வாயில் கத்தியால் வெட்டிய போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இரத்த துளி சொட்டி இருக்க வேண்டும். சுவாதி என்ன தவறு செய்தாள்? காரைக்கால் வினோதினி செய்த குற்றம் என்ன? வினுப்பிரியா என்ற 21 வயது குழந்தை ஏன் தற்கொலை செய்து கொண்டாள்? ஒரே ஒரு காரணம் தான் சார். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவளை பத்தி கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனா அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆபீஸ்ல இருக்கிற பாத்ரூம்ல அந்த பொண்ணோட படம் வரைஞ்சு ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். ஆனா இதுல என்ன நல்ல விஷயம்னா, அதை பார்க்கிறவன் அந்த பாத்ரூம்குள்ள போறவன் மாத்திரம்தான். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள். வினுப்பிரியா என்ன தப்பு செஞ்சா? ஃபேஸ்புக்ல அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவளை காதலிக்கிறேன்னா உன்னை எனக்கு பிடிக்கலன்ட்டா, நீ வேணான்ட்டா. இல்ல முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் மாத்தினா. என்ன தப்பு? ஆண்கள் செய்யல? 30 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? பொண்ணு பார்க்க வந்துட்டு சொஜ்ஜியும் பஜ்ஜியும் தின்னுட்டு லெட்டர் போடுறேன்னு போய் லெட்டர் கூட போடாம இருந்தவங்க தானே நீங்க. ஆனா ரிஜெக்ட் பண்றது ஆண் தான் பண்ணணும், பெண்ணு பண்ணக்கூடாது. வினுப்பிரியா வேண்டான்னு சொல்லிட்டா, சுவாதி உன் மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா, காரைக்கால் வினோதினி உன் மேல எனக்கு காதலே வரலன்னு சொல்லிட்டா, அப்புறம் அவர்கள் உயிர் வாழ தகுதியற்றவர்கள் ஆகிறார்களா இல்லையா? என்ன காரணம்? சுவாதிக்கு உயிர் வாழ உரிமை இல்லையா? வினுப்பிரியா அந்த குழந்தை 21 வயசு பச்சை குழந்தை, அவளுடைய உடலை அவள் தலையோட வேற யாரோட உடலோட மார்பிங் பண்ணி அவ அப்பாவுக்கே ஒருத்த அனுப்பிச்சிருக்கானே. என்ன வக்ர புத்தி சார், என்ன வக்ர புத்தி. சே, இந்த உலகத்துல இனிமே இருக்க முடியாதுடான்னு போயிட்டா அவ. மானத்துக்காக உயிரை விட்டுவதாக நினைத்து கொண்டு. ஆனா எனக்கு இதுல கியூரியஸா இருக்கிறது என்னன்னா, அந்த வெட்டின அறிவாளுக்கு பின்னால் இருக்கிற ஆண் மனசு, மார்பிங் பண்ண படத்தை அனுப்பி அந்த ஆண் மனசு, வினோதினியனுடைய முகத்துல 1 லிட்டர் நைட்ரிக் ஆசிட ஊட்டினானே அவனுடைய மனசு. இந்த மனசுல எல்லாம் என்ன சார் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 2000 வருஷமாக ஊறி 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 போன உன்னை விட நான் பெரியவன் என்கின்ற நினைப்பு இருக்கிறது. அதை பெருசுபடுத்துவதற்காக நம்முடைய திரைப்படங்கள் பெரும் முயற்சி செய்கின்றன. வெள்ளை வேண்டான்னு டாக்டர் சொன்னார். வெள்ளையில் சர்க்கரை வேண்டாம், உப்பு வேண்டாம்,
அது வேண்டாம் இது வேண்டாம். முதல்ல என்ன தெரியுமா தேவை? நம்முடைய திரைப்படங்களில் வெள்ளை கதாநாயகிகள் வேண்டாம். முதல்ல விளக்க வேண்டிய வெள்ளை அதுதான். நம்ம மண்ணின் நிறத்தோடு நமக்கு ஒரு கதாநாயகி இருக்காளா? சரிதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மண்ணின் நிறம் அதோட யாரும் கிடையாது. கதாநாயகன் கருப்பாக தான் இருக்கணும். அவன் படிக்காதவனா, குடிகாரனா, மொள்ள மாறியா, சோம்பேறியா இருந்தா கூடுதல் குவாலிஃபிகேஷன். சிவாஜி கணேசன் காலத்துல ஹீரோ ஷேவெல்லாம் பண்ணிக்கிட்டு பளபளன்னு இருப்பாரு. தாடியோட இருந்தா வில்லன். இன்னைக்கு தாடியோட இருக்கிறவன் தான் ஹீரோ. ஒன்றுத்துக்குமே விளங்காத 4 பேரோட உட்காந்து டாஸ்மாக்ல ஒருத்தன் குடிச்சா அவன் தான் ஹீரோ. அவனுக்கு வேலை இருக்காது, அவனுக்கு படிப்பு வராது, சுய சம்பாத்தியம் கிடையாது. ஆனா படிச்ச அழகா இருக்கிற ஒரு பெண்ணு, முதல்ல அவன் வேணான்னு சொன்ன பொண்ணு, சினிமாவில் ஒரே ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள அவனை காதலிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். நிதர்சனம் என்பது உங்களை பார்த்தாலும் பிடிக்காது, பார்க்கவும் பிடிக்காது என்பதுதான் நிதர்சனம். ஆனால் இதை பார்த்து வளருகிற எங்களுடைய இளைஞர்கள் நினைக்கிறார்கள், நான் திரும்ப திரும்ப தொடருகிற போது when I am a stalker, அவ ஒரு நாள் ஒத்துப்பா என்கின்ற மனபிம்பங்களோடு வளர்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள். சதா மாய காம உறுப்புகளை மாட்டிக்கொண்டு அவர்களின் நினைவலைகளில் உரசி அவர்களுடைய மனசுக்குள் பெண் என்கிறவள் வெறும் உடல்தான் என்கின்ற சிந்தனையை ஊடகங்கள் விதைத்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சுவாதிகளும் நம்முடைய வினுப்பிரியாக்களும் மரணித்து கிடப்பதற்கு இதுதான் காரணம். காலை பத்திரிகையை புரட்டி பாருங்கள். அங்கங்கே காகிதங்களில் இரத்த துளி வழியாமல் ஒரு நாள் பத்திரிகையை கூட உங்களால் படித்துவிட முடியாது. 4 வயசு குழந்தையா சார்? 4 வயசு குழந்தையா சார்? நாமெல்லாம் குழந்தையா இருந்த போது எங்க கமலா வாசல்ல விளையாடிட்டு இருக்கா, பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அம்மா ஏதாவது வேலைக்கு. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க பிள்ளைய. இன்னைக்கு அப்படி எந்த அம்மாவாவது போவாளா சார் தமிழ்நாட்டில், இந்தியாவில்? பிள்ளை வாசல்ல விளையாடிட்டு இருக்கு, பாத்துக்குங்கன்னு ஒரு குரலை விட்டுட்டு போக முடியுமா? 4 வயசு குழந்தை தானே. சாக்லேட் கொடுக்குறேன்னு உள்ள கூட்டிட்டு போய். சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். வால்டாக்ஸ் ரோடு பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் சுகுணான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் கதை வழக்கமான கதை தான். அவள் மருத்துவர் கவலைப்பட்ட அதே கதை தான். குடிச்சு அவளுடைய கணவன் செத்துட்டான், போய் தொலைஞ்சான். 2 குழந்தைகள், 4 வயசில் ஒரு மகள், 1.25 வயசில் ஒரு மகன். பிளாட்ஃபார்மில் தான் சுகுணா தூங்குறா. அவளை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்கள் இங்கேயே தான் தூங்குவீங்களா? ஆமாம், இங்கே தான் தூங்குவேன், எனக்கு என்ன வீடாக இருக்குது. தூங்கும்போது எப்படி இங்கேயே படுக்கலாம் ஏதுங்க, ஏதோ 2 புடவை இருக்குது எனக்கு. ஒரு புடவையை விரித்து நான் படுத்துட்டு, பையன் சின்ன பையன் இல்லை, அவனை மேலே போட்டுப்பேன். இன்னொரு புடவையால் என் பொண்ணையும் என்னையும் சேர்த்து கட்டிப்பேன்னு சொல்கிறான். புடவையால் கட்டிப்பீங்களா? எங்க குளிர்ச்சின்னா போத்திக்கலாம்ல, என்னத்துக்கு கட்டுறீங்க? கட்டலைன்னா பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல. எந்த பிள்ளைய வேணால் தூக்கிட்டு போவாங்க. என்ன ஆம்பளை பிள்ளைய தூக்கிட்டு போனால் மொட்டை அடித்து ஒரு கண்ணை செதைச்சி பிச்சை எடுக்க வைப்பாங்க, அது கூட பரவாயில்ல. பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு போனால் 6 வயசுலேருந்தே தொழில் தான்னு சுகுணா சொல்கிறான். 6 வயசில் பிள்ளைக்கறி கேட்கிற ஒரு சமூகத்தில் பெண் குழந்தைகளை பயந்து 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 வளர்க்க வேண்டிய நரக வேதனைக்குள் வாழ்கிற பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன், ஆணும் பெண்ணும் நிகரா? பறக்க வேண்டிய பெண்ணுக்கு சிறகுகளை கத்தரித்து விட்டு எச்சரிக்கை 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 என்று பயமுறுத்துகிற ஒரு சமூகத்தில் அவளால் எத்தனை தூரம் நடந்துவிட முடியும் தோழர்களே? டிசம்பர் 13ஆம் தேதி 2012ஆம் வருஷத்தில் நிர்பயா இறந்து கிடந்த போது ஒவ்வொரு குற்றச் செயலுக்கு பின்னாலும் என்ன இருக்குமோ அதுதான் இருந்தது. உருண்டு கிடந்த சில மது புட்டிகளும், சிதறி கிடக்கிற சில இரத்த துளிகளும். நிர்பயாவினுடைய மரணத்துக்கு பிறகு நாம் எல்லாம் கொந்தளிச்சோம், நல்ல விஷயம். ஆனா சில பேர் கேட்டாங்க, அந்த நேரத்தில் அவளுக்கு என்ன வேலைங்க? அவ ஏன் அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா? செத்து கிடக்கிற சுவாதியினுடைய புகைப்படத்தை பார்த்து கூட அந்த கேள்வி வந்தது, இவள் ஏன் இந்த ஆடை அணிந்தாள் என்று. அப்போ குற்றம் செய்தவர்களுக்கு வாய்தாக்களையும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் பெண்ணும் ஆணும் சமம் என்று எப்படி சொல்ல போகிறீர்கள்? இன்றைய இளைஞன் தன்னுடைய காதலி தமன்னாக்களை போல சிவப்பாக
ஸ்பெகட்டி ஸ்ட்ராப் கொண்ட டிஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்து கூந்தல் அலைப்புரள தன்னோட பைக்கில் பயணிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அவள் காதலியாக இருக்கிற வரையில். ஆனால் திருமணமாகிவிட்ட அடுத்த நாள் தலைக்கு பின்னால வெள்ளட்டவல் கட்டிக்கிட்டு சூடான இட்லிகளை அவனுடைய தட்டிலே பரிமாற வேண்டி தன்னுடைய அம்மாவினுடைய பிரதிபம்பமாக அவள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். வேலைக்கு போகிற பெண்ணுக்கு எத்தனை சுமைகள், நிறைய ஆண்கள் உதவி செய்கிறாங்க, ஆனால் அந்த வார்த்தையே தப்பு. சமையலறையில் தன் மனைவியோடு சேர்ந்து பணியாற்றுகிற ஒரு ஆண் சொல்லுகிறான், என் ஒய்ஃபுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப்? ஏனென்றால் அது அவளுடைய வேலையாம், இவன் கூட அவளுக்கு உதவி செய்கிறானாம். அல்ல, அது இருவரின் வேலை என்று என்றைக்கு நாம் மாற்றப் போகின்றோம்? சில வருஷங்களுக்கு முன்னாலே 3ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் வரும், இது வீடு, இது அம்மா அவள் சமைக்கிறாள், இது அப்பா அவர் சாய்வு நாற்காலியில் பத்திரிகை படிக்கிறார், இது அக்காள் அவள் வீட்டை பெருக்குகிறாள், இது தம்பி அவன் விளையாடுகிறான் என்று ஒரு பாடம் வரும். அந்த பாடத்தை எடுத்து விட்டார்கள். ஆனால் இதை மாற்ற வேண்டும். எப்படி தெரியுமா? இது வீடு, இது அப்பா அவர் சமையலறையில் சமைக்கிறார். ஏனென்றால் என்னுடைய அம்மா விண்வெளி விஞ்ஞான பயணத்துக்காக சந்திராயனில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அம்மா திரும்பி வந்த பிறகு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சமைப்பார்கள் என்று என்றைக்கு இந்த பாடம் திருத்தப்படுகிறதோ அன்றைக்கு சொல்லுவோம், ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்று. பேருந்துகளை தவறவிட்டு கடைசி பேருந்தில் இறங்குகின்ற நம்முடைய சகோதரிகள் எந்த கவலையும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் என்றைக்கு நடந்து வீடுகளுக்கு போக முடிகிறதோ அன்றைக்கு சொல்லுவோம், ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டோம் என்று. பதவிகளிலே இருக்கிற பெண்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய திறமையை விமர்சிப்போமே தவிர அவர்களுடைய கற்பை அல்ல என்று என்றைக்கு நாம் உறுதி பூணுகிறோமோ அன்றைக்கு சொல்வோம், ஆணும் பெண்ணும் நிகர் என்று. அந்த நிலை வருகின்ற வரையில் பாரதியைப் போல நாமும் கனவுகளோடு வாழ வேண்டியதுதான் தோழர்களே. தன்னுடைய புதுமை பெண் என்ற கவிதையை பாரதி இப்படி முடித்தான். அதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி, இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கே, மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள், செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம். நன்றி, வணக்கம்.